டிராகன் பால் அனிமேல நாமிகன்ஸால கிரியேட் பண்ணப்பட்டது தான் டிராகன் பால். இந்த டிராகன் பாலால நாமிகன்ஸ்க்கு நல்லது நடந்ததை விட பிரச்சனை வந்தது தான் அதிகம். அப்படி இருக்கும்போது அவங்க டிராகன் பாலை டிஸ்ட்ராய் பண்ணாம தொடர்ந்து அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த டிராகன் பாலால இவங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க பூர்வீக இடமான டீமன் உலகத்திலிருந்து வெளியேறினது, ஃப்ரீஸா அவங்க பிளானட்டை டிஸ்ட்ராய் பண்ணது, இப்போ மோர வரைக்கும் எல்லா நாமிகன்ஸ்க்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த டிராகன் பால்ஸ்க்காக இவ்வளவு பிரச்சனைகளை பார்த்து இவங்க தொடர்ந்து டிராகன் பாலை ப்ரொடெக்ட் பண்ண காரணம் டிராகன் நாமிகன்ஸோட கல்ச்சர் சம்பந்தப்பட்டதுங்கிறதால தான். டிராகன் பால் ஃபர்ஸ்ட் டீமன் உலகத்துல நேவாங்கிற ஒருத்தர் தான் கிரியேட் பண்ணாரு. நாமிகன்ஸ் டீமன் உலகத்துல பண்ற சாதனைகளுக்கு கிஃப்டா கொடுக்கிறதுக்காக தான் டிராகன் பால் கிரியேட் பண்ணாரு நேவா. லேட்டரா அந்த டிராகன் பால் அவங்க வழிபடுற பொருளா மாதிரி அவங்களோட கல்ச்சராகவே மாறிடுச்சு. இதனாலதான் அதை தொடர்ந்து பராமரிக்கிறதும் பாதுகாக்கிறதும் அவங்க கடமையாவே இருந்துச்சு. பட் எனக்கு இந்த கல்ச்சர் சுத்தமா பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களோட அந்த கல்ச்சர் பல உயிர்களை காவு வாங்கியும் நான் இப்படித்தான் இருப்பேன், எதையும் மாத்திக்க மாட்டேன்னு சொல்றது முட்டாள்தனமா தான் இருக்கு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க பழக்க வழக்கங்களை மாத்திக்காம இன்னும் எத்தனை நாமிகன்ஸ் தான் இவங்க பழி கொடுக்க போறாங்கன்னே தெரியல. ஏன்னா கோகு மட்டும் இல்லைன்னா நாமிகன்ஸ் எப்போ இருக்கிற இடம் தெரியாம அலைஞ்சு போயிருந்திருப்பாங்க. இதை பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.